டெல்லி சட்டசபை தேர்தலுக்கான 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது. அதில் முன்னாள் முதலமைச்சரின் மகன் உட்பட 29 பேர் இடம்பெற்றுள்ளனர். ஏற்கனவே 29 பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்ட நிலையில் 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலில் முன்னாள் முதல்வர் மதன்லால் குரானாவின் மகன் ஹரீஷ் குரானா மோதி நகர் தொகுதியிலும், பாஜக மூத்த தலைவர் கபில் மிஸ்ரா டெல்லியின் கர்வால் நகர் தொகுதியிலும் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் ஆம் ஆத்மி கட்சியில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்த பிரியங்கா கௌதமிற்கு கொன்ட்லி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத அளவிற்கு வீழ்ச்சியடைந்திருப்பதாக காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார். மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஆட்சியில் டாலரின் மதிப்பு 59 ரூபாயாக இருந்தபோது அந்த ரூபாய் வீழ்ச்சியை அரசாங்கத்துடன் தொடர்புபடுத்தி பிரதமர் மோடி அன்று விமர்சித்ததாக சுட்டிக்காட்டிய பிரியங்கா, இன்று மோடியே பிரதமராகி இருக்கும் போது டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு சரிந்ததற்கான அனைத்து சாதனைகளும் முறியடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி அடைந்தது தொடர்பாக நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி பதில் சொல்ல வேண்டும் எனவும் அவர் விமர்சனம் செய்திருக்கிறார். மகாராஷ்டிர மாநில உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாக உத்தவ் தாக்கரே அறிவித்திருக்கிறார். மகாராஷ்டிராவில் மும்பை மாநகராட்சி உட்பட பல உள்ளாட்சி அமைப்புகளுக்கு விரைவில் தேர்தல் நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் மும்பை, தானே, நாக்பூர் மற்றும் பிற நகராட்சிகள், மாவட்ட பஞ்சாயத்துக்கள், ஊராட்சிகளில் நடைபெறும் உள்ளாட்சி தேர்தல்களில் தனியாக போட்டியிடப் போவதாக சிவசேனாவின் உத்தவ் பிரிவு அறிவித்திருக்கிறது. உத்தவ் தாக்கரேவின் இந்த அறிவிப்பு மகாராஷ்டிராவில் இந்தியா கூட்டணிக்கு பின்னடைவாக கருதப்படுகிறது. பௌர்ணமி அன்று கர்ப்பமாகாதீர்கள் என பள்ளி மாணவிகளிடம் பெண் டிஐஜி பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள ஒரு பள்ளியில் பெண் குழந்தைகளுக்கான அரசு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பேசிய டிஐஜி, பௌர்ணமி நாளில் கருத்தரிக்க கூடாது என்றும், அதிகாலை வேளையில் சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து தண்ணீரை அருந்தி நமஸ்காரம் செய்தால் அறிவான குழந்தைகள் பிறக்கும் எனவும் தெரிவித்தார். தற்போது அந்த வீடியோ இணையத்தில் வைரலான நிலையில் இந்து ஆன்மீக தத்துவங்களின் மீதான ஈர்ப்பினால் அவ்வாறு கூறியதாகவும், இந்து மதத்தில் பௌர்ணமி புனிதமான நாளாக கருதப்படுவதால் அந்த நாளை குறிப்பிட்டு பேசியதாகவும் டிஐஜி சவிதா சோகானே விளக்கமளித்திருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நகரில் மகா கும்பமேளா நடக்கவிருக்கும் இடத்தில் தேசிய பாதுகாப்பு படையினர் மற்றும் உத்தரப்பிரதேச போலீசார் இணைந்து பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். கங்கை, யமுனை மற்றும் சரஸ்வதி ஆகிய 3 நதிகள் சங்கமிக்கும் இடமான திரிவேணி சங்கமம் பிரயாக்ராஜ் நகரில் அமைந்திருக்கிறது. இங்கு 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மகா கும்பமேளா நடைபெறும். அதன்படி இந்த ஆண்டு வரும் 13ஆம் தேதி முதல் பிப்ரவரி 26ஆம் தேதி வரை மகா கும்பமேளா நடைபெறுகிறது. இந்த ஆன்மீக நிகழ்வில் உலகம் முழுவதிலும் இருந்து கோடிக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்ப என எதிர்பார்க்கப்படும் நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.